வந்து சில விஷயங்களை சொல்லும்போது ஒரு ரிசர்ச் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, நிறைய குழந்தைகளை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்கள கூப்பிட்டு பணம் கொடுத்துருக்காங்க. பணம் கொடுத்து உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் கொஞ்சம் பேர் தனக்காக நல்லா ஒரு ஹோட்டல் போய் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து இது மாதிரி வெளியே எங்கேயாவது பிக்னிக் அந்த மாதிரி போயிருக்காங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரி யாருக்காவது போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. புத்தகம் வாங்க முடியாதவங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்தது, அப்புறம் அவங்களுக்கு வந்து உணவு வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரியான ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அவங்க திருப்பி அகைன் கால் பண்ணி ரிசர்ச் ஸ்டடி அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது அது ஒரு 10 to 15 இயர்ஸ் கழிச்சு அவங்க கேட்கும்போது கூட நீங்கள் அந்த வயசில் வந்து எது உங்களுக்கு அந்த வயசில் உங்களுக்கு செஞ்ச சந்தோஷமான விஷயம் எது உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு வந்து நினைவில் இருக்குது அப்படிங்கும்போது இந்த சொசைட்டிக்கு மூவ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய அந்த வார்த்தைகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க எங்களுக்கு வந்து ஏதோ நாங்கள் செஞ்ச மாதிரி, ஏன்னா அந்த வயசுல இருந்து அவங்ககிட்ட காசு இருக்காது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணது. பட் எனக்கு வந்து அந்த காசு கிடைச்சோம்னா அது அவங்களுக்கு கொடுத்தேங்கிறத எனக்கு அவ்வளோ ஒரு மனநிறைவு தருது. அது எத்தனை வருஷம் கழிச்சு கூட அதை வந்து அவங்க நினைவில் வச்சிருந்தாங்க அப்படின்றத அந்த ரிசர்ச் ஸ்டடியில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சைக்கலாஜிக்கல் இது வந்து நிறைய கண்டுபிடிச்சாங்க. இது வந்து கரோல் ரிஃப் அப்படின்ற சைக்காலஜிஸ்ட் தான் வந்து இந்த மாதிரி நிறைய உதவி செய்தவர்கள் வந்து அவங்களுடைய லைஃப்பை எண்ட் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக எண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கடைசி காலம் வந்து ஹாப்பியாக இருந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் வை நம்ம வந்து நாமளும் அதை வளர்த்திக்கணும்னு இருக்குது. நமக்கும் வந்து அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுக்கு சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ். சரி, நமக்கு வந்து இப்போது எப்படி நான் அதை வளர்த்துக்கிறேன்? நான் வந்து இது வரலாம் அப்படி கிடையாது, ஏதோ எனக்கு என் கையில் காசு இருந்தால் கொடுப்பேன், ஏதோ இருந்தால் செய்வேன் அப்படின்ற மாதிரி மனநிலை இருக்கிறவங்க எப்படி வளர்த்திக்கிறது? இல்லை என் குழந்தைங்களாம் அந்த மாதிரி ஹேபிட்டே கிடையாது, எப்படி அவங்களுக்கு வளர்த்துறது, எப்படி அவங்களுக்கு கொண்டு வர்றது? ஏன்னா இப்போ வந்து நீங்கள் நம்ம எல்லாரும்